சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் பட்டினி சாவு 197 உயர்வு, காசா தொடர்பில் நெதன்யாகுவிற்கு ஜோர்தானிய அதிகாரிகள் எச்சரிக்கை, புதிய அபாயகரமான ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டும் இஸ்ரேல் உட்பட்ட 19 நாடுகள், ட்ரம்ப் புடின் சந்திப்பில் மீண்டும் அதிரடி திருப்பம், ரஷ்யா மறுப்பு, இந்தியா மீது 50% வரி உயர்வு, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேலின் முற்றுகை காரணமாக பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 197 உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து காசாவில் உணவில்லாமல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 197 உயர்ந்திருக்கிறது. இதில் 96 பேர் சிறுவர்கள். இது தவிர காசா முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 29 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதையடுத்து 2023 அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61,258 உயர்ந்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஆதரவுடன் இயங்கும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோக மையத்தில் கூடியிருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 12 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனினும் அச்சுறுத்தல் ஏற்படுத்திய சந்தேக நபர்கள் மீது மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவை அரபு படைகளிடம் ஒப்படைக்க விரும்புவதாக கூறியதை அடுத்து அரேபியர்கள் பாலஸ்தீனர்கள் ஒப்புக்கொண்டு முடிவெடுப்பதை மட்டுமே ஆதரிப்பார்கள் என்று ஜோர்தான் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். காசாவில் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையான பாலஸ்தீன அமைப்புகள் மூலம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆட்சி ஏற்பாடுகள் பற்றியோ அல்லது அரபு நாடுகள் இதில் ஈடுபடலாம் என்பது பற்றியோ நெதன்யாகு விரிவாக கூறவில்லை. காசாவை மொத்தமாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் பின்னர் அரபு படைகளிடம் காசாவை ஒப்படைக்க விரும்புவதாகவும் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் விவாதிக்க மூத்த அமைச்சர்கள் கொண்ட ஒரு சிறிய குழுவுடன் நெதன்யாகு சந்திப்பையும் முன்னெடுத்திருக்கிறார். இந்த நிலையிலேயே அரேபியர்கள் பாலஸ்தீன் பக்கம் என்றும் அவர்கள் முடிவெடுப்பதையே அரேபிய அரசுகள் அங்கீகரிக்கும் என்றும் ஜோர்டான் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அரேபியர்கள் நெதன்யாகுவின் கொள்கைகளுக்கு உடன்படவோ அல்லது அவர் ஏற்படுத்தியுள்ள குழப்பத்தை சுத்தம் செய்யவோ மாட்டார்கள் என்றும் ஜோர்டான் அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு விற்பனையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பென்டகன் 19 நாடுகளுடன் $3.5 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்கா புதிதாக உருவாக்கியுள்ள அம்ராம் என்ற எந்த காலநிலையிலும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையை சொந்தமாக்கவே இஸ்ரேல், பிரித்தானியா, உக்ரைன் உட்பட 19 நாடுகள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. வெளியான தகவல்களின் அடிப்படையில் இதுவரை 19 நாடுகள் அமெரிக்காவின் இந்த AIM-120 அம்ராம் ஏவுகணையை வாங்க முடிவு செய்திருக்கின்றன. வினாடிக்கு 1372 மைல்கள் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஏவுகணையானது உலகின் சிறந்த ஏவுகணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த மே மாதத்தில் $225 மில்லியன் அமெரிக்க செலவிட்டு AIM-120C-8 என்ற ஏவுகணையை அமெரிக்காவிடமிருந்து துருக்கி வாங்கியது. தற்போது அம்ராம் ஏவுகணை தொடர்பில் 19 நாடுகள் முன்னெடுத்துள்ள இந்த $3.5 பில்லியன் ஒப்பந்தம் என்பது இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் என்றே அமெரிக்க தரப்பில் கூறப்படுகிறது. மறுபுறம் உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்க முடிவில் இல்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீண்டும் அழுத்தமாக பதிலளித்திருக்கிறார். அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கும் அதே வேளையில் புடினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டு வந்த புடின் அவரை சந்திப்பது உறுதி என்றும், ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும் அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புடின் தெரிவித்திருக்கிறார். புதன்கிழமை கிரெம்ளினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி புடின் சந்தித்தார். இந்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புடின் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டார்கள்.
ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து ஜெலன்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டது. அது மட்டுமின்றி ஜெலன்ஸ்கியை புடின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புடின் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தையும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் புடின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கை என்பது ஜனாதிபதி ட்ரம்புடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே உக்ரைன் போருக்கு முடிவை கொண்டு வரும் என்பது. ஆனால் ட்ரம்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை என்பதில் புடின் பிடிவாதமாக இருக்கிறார். இதை ஜெலன்ஸ்கி ஏற்க மறுத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்த இந்தியா முன்வராததால் ஏற்கனவே அறிவித்த 25% வரியை 50% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான உத்தரவிலும் ட்ரம்ப் உடனடியாக கையொப்பமிட்டிருக்கிறார். முன்பு அறிவிக்கப்பட்ட 25% வரி நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இதற்கு சரியாக 14 மணி நேரம் கழித்து 2 மடங்கு அதிக வரி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உயர்த்தப்பட்ட வரி அடுத்த 21 நாட்களில் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அமெரிக்காவுக்கு அத்தியாவசிய தேவையான இந்திய பொருட்கள் சிலவற்றுக்கு மட்டுமே இந்த 2 மடங்கு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க குழு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற நிலையில் இந்தியா மீதான வரியை 2 மடங்காக அந்த நாடு அதிகரித்திருக்கிறது. முன்னதாக அமெரிக்காவுடனான இணக்கமான வர்த்தகத்தை மேற்கொள்ளாததால் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை எச்சரித்தார். அது மட்டுமன்றி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோடு மட்டுமில்லாமல் அதை பிற நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு விற்பனை செய்து வருவதால் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை படிப்படியாக அதிகரிக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தையே உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்துகிறது என்பதே ட்ரம்பின் முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.